மருந்துகள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. அப்போ தான் உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் மருந்துகள் வேலை செய்யும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் எது? எந்த உணவை தவிர்த்தால் நோய்கள் விரைவாக குணமடையும்? நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, அந்த மருந்து மூலமாக உங்கள் உடம்புல உள்ள நோய் விரைவாக குணமடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு உள்ள உணவு கட்டுப்பாடு நான் இப்போ சொல்கிறேன். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த உணவுகளை, அது மாதிரி தேன், இந்த உணவுகளை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு வந்து நல்ல வேலை செய்யும். இதெல்லாம் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு மருந்துகளை சாப்பிட்டால் மருந்துகள் சரியாக வேலை செய்யாது. அதனால் இந்த கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் மருத்துவத்தால் நோயை குணப்படுத்த முடியும். இந்த கட்டுப்பாடு இல்லை, அதனால் நோயை ஏன் குணப்படுத்த முடியலன்னா இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லை, அதனால தான் நோயை குணப்படுத்த முடியல. அதே நேரத்தில் நீங்கள் ஆங்கில மருத்துவம் என்பது ரொம்ப வன்மையான மருந்து. இது ரொம்ப வன்மை. இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத மனிதர்கள் பெருகி போயிட்டாங்க. என்னால் உணவுலெல்லாம் கட்டுப்பாடாக இருக்க முடியாது, சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணோம் அப்படின்னா அதற்கு தான் ஆங்கில மருத்துவம். இப்போ நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம்லாம் வந்து மென்மையான மருத்துவம். அந்த மென்மையான மருந்துகள் வேலை செய்ய வேண்டும் என்றால் உணவுகளில் கட்டுப்பாடு தேவை. அந்த கட்டுப்பாடு தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து கொண்டு நீங்கள் சித்த மருத்துவம், ஆங்கில மருத்துவத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு நோய் குணமாகும். ஆனால் இந்த மாதிரிலாம் என்னால் கட்டுப்பாடாக இருக்க முடியாது அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆங்கில மருத்துவம். ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் சோறெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். இல்லைன்னா ஆங்கில மாத்திரைகள், ஊசிகள் இதெல்லாம் போடும்போது சோறு சாப்பிடணும். மாமிசம், மீன், முட்டை சாப்பிட்டா தான் அந்த ஆங்கில மருந்துகள் உங்களுக்கு பக்க விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்தாது. அப்படியெல்லாம் சாப்பிட்டா கூட ஆங்கில மருந்து உங்களுக்கு பக்க விளைவு ஏற்படுத்தும். ஒருவேளை இதெல்லாம் தவிர்த்து விட்டு சோறெல்லாம் சாப்பிடாமல் ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பலவித பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நாட்டு மருந்து, சித்த மருந்து, ஆயுர்வேதம் இதெல்லாம் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் தான் அது வேலையே செய்யும். ஏன் நாட்டு மருத்துவம், ஆயுர்வேதம்லாம் வந்து ஏன் மக்கள் தோல்வி அடைஞ்சு, அதாவது மக்கள் வரவேற்பு குறைஞ்சது, ஆங்கில மருத்துவத்துக்கு ஏன் வரவேற்பு அதிகம்னா எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாமல், உணவு கட்டுப்பாடு இல்லாமலே அந்த மருத்துவத்தை நாம் பெற முடியும். உணவு கட்டுப்பாடு கூடாது. ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொண்டால் நமக்கு உணவு கட்டுப்பாடே கூடாது. அப்போ தான் அந்த ஆங்கில மருந்து நமக்கு பெரிதாக பக்க விளைவை ஏற்படுத்தாது. சோறு சாப்பிட்ணும். சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம்னு சாப்பிட்டா தான் ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு எந்த பக்க விளைவும் வராது. ஆனால் அதுவே சித்த மருந்து, நாட்டு மருந்துலாம் மென்மையான மருத்துவம். இதை கடைபிடிப்பதற்கு உணவு கட்டுப்பாடு இருந்தால்தான் அந்த மருந்துகள் வேலை செய்யும், நாட்டு மருந்துலாம் வேலை செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.